அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் இப்போ திரும்ப இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, விஜய் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த தொகுதியில் நிற்க போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். நம்ம ஜனநாயகன் படம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி லீக் ஆச்சு இல்ல, சோ அந்த விஷயத்துல 3 பேர் மேல இந்த தாவேக அரசு, தமிழக வெற்றிக்கழக அரசு குண்டாஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி நடிகர், காமெடி நடிகர் முத்துக்காளை அவர்கள் விஜய்க்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்னு தெரியும். விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் நின்னாங்க, திருச்சி கிழக்குல நின்னாங்க. ஸோ இங்க இதுல ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும், திருச்சி கிழக்கு தொகுதியை ரிசைன் பண்ணியிருக்காங்க. இதுல எம்.கே. ஸ்டாலின் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நபர்கள், திமுக நிர்வாகிகள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. ஏன் அப்படின்னா, இவங்களால அந்த பதவி ஆசை, அந்த பதவியிலே இருந்துட்டாங்கல்ல, திடீர்னு பதவி, ஒரு சிஎம்மா இருந்த நபர் திடீர்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்க முடியல அப்படிங்கிறத ஏத்துக்க முடியல. அந்த 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 பதவி ஆசை, அந்த அந்த வெறி இருக்குல்ல, அந்த பேய் வெறி இருக்குல்ல, அதை விட்டு இவங்களால இறங்க முடியல. ஸோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த இடைத்தேர்தலில் நின்னாவது எங்க தலைவரை நாங்க சட்டமன்ற உறுப்பினரா மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நபர்கள், அதாவது திமுக நபர்கள்லாம் திருச்சியில் இருக்காங்க இல்லையா, அன்பில் மகேஷ் ரொம்ப ஜாலரா அடிப்பார்ல உதயநிதிக்கு, எம்.கே. ஸ்டாலின் இருக்கலாம். ஸோ அவர் தான் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காராம். எம்.கே. ஸ்டாலினை நாங்க திருச்சி கிழக்குல நிறுத்தி சட்டமன்ற உறுப்பினரா மாத்தி அசம்பிளிக்குள்ள கொண்டு அவரை பேச விட்டு விஜய் அரசு அப்படியே திணறடிக்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு இந்த விஷயத்த திருச்சி தெற்குல பேசுறப்போ நம்ம அன்பில் மகேஷ் வெளிப்படையா சொல்லியிருக்காரு, நம்ம தலைவரை கொண்டாந்து நம்ம திருச்சி கிழக்குல நிறுத்துறோம், அந்த இடைத்தேர்தலில் நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், இடைத்தேர்தல் அப்படின்னாவே அங்க ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அது எழுதப்படாத ஒரு சட்டமா இருக்கு. அது போக இது யாரும் தவறி போய் இறந்து போனதாலே நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் கிடையாது. விஜய் அவர்கள் ஜெயிச்சாங்க, 2 தொகுதியில ஜெயிச்சதுனால ரிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த தொகுதியில விஜய் அவர்களுக்கு நிறைய வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த தொகுதியில நான் ஸ்டாலினை கொண்டாந்து நிறுத்துவோம் அப்படிங்கிறது அவரை ஜெயிக்க வைக்கணுங்கிற அக்கறையில நடக்குதா, இல்ல ஸ்கெட்ச் போட்டு இந்த ஆளை முடிச்சு விட்டுருவோம், எப்படியோ திமுக தோத்து போச்சு, ஆனா இந்த ஸ்டாலின் தோத்ததுல இன்னொரு நல்ல விஷயமும் நடந்து போச்சு. என்ன அப்படின்னா, இனிமே உதயநிதி ஸ்டாலின் தான் கட்சி அப்படின்னு ஆயிடுச்சு. எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் தான் வந்துட்டாரு. அப்படி இருக்கப்போ இதோட நம்ம ஸ்டாலின் அந்த சாப்டர் முடிச்சு விட்டுருவோம், இந்த இடைத்தேர்தலையும் கொண்டாந்து நிறுத்தி அப்படியே முடிச்சு விட்டோம் அப்படின்னா நாம அடுத்த எலெக்ஷன்ல நேரடியா ஸ்டாலின் அவர்கள் தான், இப்ப இந்த எலெக்ஷன்லயே உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லணும்னு நிறைய பேருக்கு திமுக ஆசை இருந்திருக்கும், அன்பில் மகேஷுக்குலாம் நிறைய இருந்திருக்கும். ஆனா சொன்னா ஒரு எதிர்ப்பு வரும், மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற பயத்துல தான் சொல்லாம இருந்தாங்க. இதுவே இந்த ஏற்கனவே தோத்து போயிட்டார், முதல்வரா இருந்த நபர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஜெயிக்க முடியாம தோத்து போயிட்டாரு, இன்னொரு இடைத்தேர்தலையும் நிக்க வச்சு முடிச்சு விட்டோம் அப்படின்னா ஸ்டாலின் அவரு முடிச்சுங்க, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் இதை மாதிரி தோத்துட்டாரு அப்படின்னு ஸ்டாலின் அப்படியே சைட் லைன் பண்ணிட்டு உதயநிதியை சிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வர்றதுக்காக அன்பில் மகேஷ் போடுற ஸ்கெட்சா அப்படின்னு தெரியல. அக்கறைங்கிற பேர்ல கொஞ்சம் நெஞ்சம் அந்த மான மரியாதைலாம் இருக்குல்ல, அந்த மான மரியாதையும் கொண்டாந்து இங்க இதோட திருச்சி கிழக்கோட முடிச்சு விட்டுருவோம், இனிமே உதயநிதி தான் திமுக அப்படிங்கிற இதுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு அன்பில் மகேஷ் இந்த ஆசைப்படுறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்தணும். ஒரு தொகுதியில ஒரு நபர் இறந்து போனாவோ இல்லை ஏதோ ஒரு காரணங்களால் அந்த தொகுதியில இடைத்தேர்தல் நடத்தப்படுற சூழல் வந்ததுன்னா 6 மாசத்துக்குள்ள நடத்தணும். ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வரும். அதுக்கான அறிவிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்களை கொண்டாந்து நிறுத்துறாங்க அப்படின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு திருச்சி கிழக்குல எம்.கே. ஸ்டாலின் நின்னார்னா. அது அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியும். தெரிஞ்சும் அன்பில் மகேஷ் இப்படி ஆசைப்படுறாரு அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத நாமளே யோசிக்க வேண்டியதான். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தமிழக வெற்றிக்கழகம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே குண்டாஸ் அப்படிங்கிறது எல்லாருமே பார்ப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதலா யாரு மேல குண்டாஸ் போட்டுது, விவசாயிகள் மேல போட்டுதா, இல்ல யாராவது பொறுக்கிகள் மேல போட்டுதா, யாரு மேல போட்டுது அப்படின்னு எல்லாருமே கூர்ந்து கவனிப்பாங்க. இந்த தமிழக வெற்றிக்கழக அரசு என்ன பண்ணிருக்கு, தாவேக அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா,
ஜனநாயக படம் வந்து லீக் ஆச்சுல தேர்தலுக்கு முன்னாடி, அதுல சில நபர்களை கைது பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் 9 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதுல 3 பேர் மேல குண்டாஸ் அப்படிங்கிறத போட்டிருக்குங்க. எப்பொழுதுமே நம்ம சட்டத்தை, நம்மளுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் தாண்டி நியாயமான முறையில பயன்படுத்தணும். இதுதான் எல்லா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான். ஆனா தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு போதை கலாச்சாரம், எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. 5 வருஷமா நம்ம புலம்பிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படி இந்த தாவேகா அரசு மக்கள் மேல அக்கறையா இருந்தது, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இந்த மக்களை வந்து அமைதி நிலைக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சிருந்ததுன்னா, வந்த உடனே குண்டாஸ் போடுறதுக்கு நிறைய பேர் இருந்தான். பல பேர் சிறையில் இருந்துட்டு வெளியில வந்து திரும்ப குற்ற சம்பவங்கள் செய்யறது, கொலை செய்யறது, பாலியல் துன்புறுத்தல் செய்யறது அப்படின்னு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருந்தான். ஆனா அவன் மேலலாம் இந்த முதலமைச்சர் விஜய் அவர்களோ யாருமே வந்து குண்டாஸ் அப்படிங்கிறத போடவே இல்லை. இவங்களுடைய படம், விஜயோட படம் ஜனநாயகன் வந்து லீக் ஆயிடுச்சான். ஸோ அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய 3 பேர் மேல இந்த குண்டாஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது தனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால தன்னுடைய சொந்த வெறுப்புக்காக என்னுடைய படத்தையே லீக் பண்ணீங்களா, இப்ப நான் என்ன பண்றேன்டா பாருங்கடா அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த குண்டாஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா குண்டாஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு தப்பு ஒருத்தவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுனால அவன் மேல டைரக்டா குண்டாஸ் அப்படிங்கிறத போட மாட்டாங்க. அவன் தொடர்ந்து இத மாதிரி குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கான், அவன் வெளியில இருந்தா பொதுமக்களுக்கு பாதிப்பு அதிகமா வரும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் குண்டாஸ் அப்படிங்கிறது போடப்படும். ஆனா அது சம்பந்தமா இந்த தாவேகா அரசு இன்னும் ஒரு குண்டாஸ் கூட போடல. ஆனா இவங்களுடைய சொந்த படம் லீக் ஆகி கிழிச்சிருச்சான், அதுக்குன்னு உடனடியா 3 பேர் மேல குண்டாஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது ஒரு தவறான அப்ரோச். உங்களுடைய சொந்த விருப்பம் வெறுப்புக்காக இத மாதிரி குண்டாஸ் போடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம். தப்பு செஞ்சிருக்காங்களா, வழக்கு பதிவு செய்யுங்க, நடவடிக்கை எடுங்க. ஆனா குண்டாஸ் போட்டு இன்னும் தமிழ்நாட்டுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கப்போ இந்த விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி குண்டாஸ் போடுறது அப்படிங்கிறது கேவலமா இருக்கு. உங்களுடைய சினிமா புத்தி அப்படிங்கிறத காமிக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, முத்துக்காளை, காமெடி நடிகர் முத்துக்காளை வந்து நம்ம நிறைய இடத்த பார்த்திருப்போம், நிறைய அவருடைய நகைச்சுவை எல்லாமே ரசிச்சிருப்போம். ஏன் இந்த வீடியோவில் அதை பதிவு பண்றோம் அப்படின்னா, இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா அவருக்கு உதவியா இருக்கும். என்ன அப்படின்னா, அவருடைய மனைவிக்கு வந்து 47 வயசு ஆகுதான், அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க, கீழ்ப்பாக்கம் KMC மருத்துவமனையில இருக்காங்களா அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 17 நாளைக்கு முன்னாடி மூளையில வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு ஐசியூவில் வச்சு ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு அந்த கியூர் ஆகி அவங்க வந்து சரியாகி வரல. ஸோ அவங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்து தொற்றுலாம் ஏற்பட்டு உடம்பு முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்காளை வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் விஜய் கூட எல்லாம் பயணிச்சிருப்பாரு சினிமா அப்படிங்கிறதுனால சரி நமக்கு உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல, அந்த அடிப்படையில தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு. இதை மாதிரி மனைவி வந்து உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்களுடைய மேல் சிகிச்சைக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி நடிகர் முத்துக்காளை வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அந்த விஜய் டீம் அவங்களோட டீமுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா, அவர் போட்டிருக்க இந்த வீடியோ இல்லை இந்த இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி முத்துக்காளை ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த விஜய் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டீம் இல்லை சினிமா வட்டாரங்களுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னாவே அது வந்து முத்துக்காளை அவங்க மனைவியை காப்பாற்றுவதற்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஜயும் சினிமாவில் இருந்தவர் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த விஷயத்தில் உதவி பண்ணுவார். அவர் யாரை இருந்தாரோ இல்லையோ, சாதாரண ஒரு நபர்னா கூட ஒரு மருத்துவ உதவி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சர் செய்வாரு. அது இறங்கி வந்து எந்த முதலமைச்சராக இருந்தாலும் செய்வாங்க. இவங்க சினிமாவிலே இருந்தவங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் விஜய்க்கு போய் சேர்ந்துட்டா கண்டிப்பா உதவி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் போய் சேருமா அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா சீக்கிரம் போய் சேரணும், அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க இல்லையா, இந்த விஷயம் பொறுமையா போய் சேர்றதுக்குள்ள எந்த அளவுக்கு சீக்கிரம் போய் சேருதோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். பட் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சப்போம். ஏன்னா முத்துக்காளையில நம்ம பார்த்து ரசிச்ச ஒரு காமெடி நடிகர். ஸோ அவரு குடும்ப சூழல்ல இப்படி சிக்கிட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைச்சது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.